திருவள்ளூர் அருகே நெமிலி அகரம் பகுதியில் இயங்கும் மண்குவாரியிலிருந்து 100க்கும் மேற்பட்ட லாரிகள் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலை ஆக்கிரமித்து கடுமையான போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது. இதனால் வாகன ஓட்டிகளும் கடும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் நமது செய்தியாளர் பிரபு. திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்தில் இயங்கும் நெமிலி அகரம் கிராம பஞ்சாயத்துக்கு உட்பட்ட ஏரியில் அதாவது சென்னையை சேர்ந்த நபர் ஒருவர் குவாரி செய்து விற்பனை செய்ய அனுமதி பெற்றுள்ளார். இந்த நிலையில் நெமிலி அகரம் ஊராட்சிக்குட்பட்ட நீர்வளத்துறைக்கு சொந்தமான ஏரியிலிருந்து சுமார் 180 மீட்டர் நீளம் 140 மீட்டர் அகலம் கொண்ட 22,680 கன மீட்டர் அளவிற்கு மண் அள்ளி கொள்ளவும், அதாவது கடந்த 28ஆம் தேதி முதல் இந்த மண் அனுமதி சுமார் 50 நாட்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த குவாரியிலிருந்து அதாவது இந்த ஏரியிலிருந்து மண் எடுத்து விற்பனை செய்ய சுமார் 4000 லோடுகளுக்கு அதாவது லாரிகளுக்கு மட்டுமே அனுமதி வழங்கிய நிலையில் இங்கு அதாவது இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள சாலை பணிகளுக்காக அதாவது மாவட்டத்தில் 2 சாலை பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த 2 சாலை பணிகளுக்காகவும் ஏரியிலிருந்து மண் அள்ளுவதற்கு மாவட்ட ஆட்சியர் சார்பில் அனுமதி வழங்கப்பட்டிருக்கும் நிலையில் மண்ணை எடுத்து விற்பனை செய்வதற்காகவும் இங்க கமர்ஷியல் எனப்படும் மண் எடுத்து விற்பனை செய்வதற்காகவும் அனுமதி வழங்கப்பட்டு வருகிறது. இந்த மண் எடுத்து விற்பனை செய்வதற்காக வழங்கிய அனுமதியை அதாவது ஏரியின் ஆழத்திலிருந்து சுமார் 3 மீட்டர் அதாவது 0.90 மீட்டர் அளவிற்கு மட்டுமே மண் அள்ள அனுமதி பெற்றுவிட்டு 10 அடிக்கு மேலேயே இங்கு மண் அள்ளப்பட்டு மண் கொள்ளையானது நடைபெற்று வருகிறது. மேலும் இங்கு 4000 லோடுகளுக்கு மட்டுமே அனுமதி பெற்றுவிட்டு இதுவரை சுமார் 7000-8000 லோடுகளுக்கு மேலேயும் இங்க மண் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது என்ற விவரம் அறிந்து இங்க ஊராட்சியை சேர்ந்த பொதுமக்களும் இந்த லாரியை முற்றுகையிட்டு தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மாவட்ட ஆட்சியர் பொதுவாக இதுபோன்ற மண் அள்ளுவதற்கு அனுமதி வழங்கும் போது அதை கண்காணிப்பதற்காக குழு அமைப்பார். அதாவது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர், நீர்வளத்துறை செயலாளர், நீர்வளத்துறை உதவி செயலாளர், வட்டாட்சியர் மற்றும் வட்ட அளவிலான கண்காணிப்பு குழு உள்ளிட்ட கிராம நிர்வாக அலுவலரும் இந்த கண்காணிப்பு குழுவில் இடம்பெறுவார். அதாவது குவாரிகள் விதியை மீறும் போது விதிமீறல் செய்யும் போது அதை கண்காணித்து அந்த குவாரியை நிறுத்துவதற்கும் அதற்கு அபராதம் விதிப்பதற்கும் இவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் இந்த வருவாய்த்துறை சார்போ நீர்வளத்துறை சார்பிலோ அல்லது இங்கு கிராம நிர்வாக அலுவலரோ எவரும் இல்லாமல் இந்த மண் கொள்ளையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது.